வசித்துக் கொண்டே இருக்கிறேன். எனக்கு 49 வயதாகிறது. இதுவரையில் எல்லாருமே சொல்லியிருப்பார்கள், நான் திமுக, நான் அண்ணா திமுக என்று. இருவேறு கட்சிக்கு நான் இதுவரை ஓட்டு செலுத்தியதில்லை. என்னை வாக்கு கேட்காமலே ஓட்டு செலுத்திய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. என்னிடம் யாரும் வாக்கு கேட்கவில்லை, நான் செலுத்தினேன். இன்று நான் உறுப்பினரும் இல்லை, செலுத்துவேன். தனி மனிதனாக எவன் ஒருவன் போராடுகிறானோ அவனுக்கு துணை கண்டிப்பாக உண்டு. இதுல ஒரு மாற்று அரசியலுக்கு வேலையே கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் அடிபணியறதுக்கு மாற்றே இல்லை. அண்ணா திமுக பணம் கொடுக்கிறதா வாங்கிக்கொள், திமுக பணம் கொடுக்கிறதா வாங்கிக்கொள். இரண்டும் வேறு வேறு என்றார்கள். இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றுதான். திமுக வேறு, அண்ணா திமுக வேறு இல்லை, இரண்டும் ஒன்றுதான். காங்கிரஸ் வேறு, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் வேறு, பிஜேபி வேறு என்பார்கள். இரண்டும் கிடையாது, இரண்டும் ஒன்றுதான். இதுவும் அதுதான், அதுதான். அது போட்ட பாதை இது பயணம் செய்யும். இது போட்ட பாதையில் காங்கிரஸ் போட்ட பாதையில் பிஜேபி பயணம் செய்யும். திமுக போட்ட பாதையில் அண்ணா திமுக பயணம் செய்யும். இதுதான் வேறுபாடு தவிர வேற ஒன்றுமே கிடையாது. பாதை ஒன்றுதான், பயணம் தான் வேறு வேறா இருக்கும். நீ சம்பாரிச்சுக்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ சம்பாரிச்சுக்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இருவருக்குமே லாபம் தான். அடித்தட்டு மக்களுக்கு தான் பாவம். அடித்தட்டு மக்கள் பாவம். இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. இதுல நல்லா புரிஞ்சுக்கிட்டவன் பொழைச்சுக்குவான். புரிஞ்சுக்கிட்டவன் பொழைச்சுக்குவாங்கிறது பணத்துக்கு அடிமை, பாசத்துக்கு அடிமையா இரு, தப்பில்லை. பணத்துக்கு அடிமையா இருந்தீன்னா வாழாதான் போவ. கோவப்படுறார் சீமான், படத்தான் செய்வார். அவருக்கு கோபம் இருக்கத்தான் செய்யும் மக்கள் மீது, தமிழ் மக்கள் மீது. ஏன் இருக்காது? நம் தமிழை நம்ம ஏன்டா இப்படி போகுது, சரி விட்டு போகுது அப்படின்னா ஒரு பேர் தான் செய்வார். கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும். உன்னை குளிப்பாட்டுவான், காமூடு காட்டுவான், எல்லாம் பண்ணுவான், கடைசியா கொண்டு வச்சிருவான். அவ்வளவுதான். இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. நன்றி, வணக்கம்.